இந்த வீடியோவை வழங்குவோர் Phonics Power கோடம்பாக்கம். Discover the joy of learning English the fun way. ஒரு வாங்கலையும் மரத்தயிர் வாங்கலையும் ஒரு வாங்கலையும் தயிர் வாங்கலையும் தயிரே அம்மா இந்த ஆயர்பாடையில் கட்டகோணம் பொண்டாட்டினா என்னுடைய பெயர் தான் சாந்தவேணி சாந்தவேணி சாந்தவேணின்னு சொல்லுவாங்க. நானும் என்னுடைய கணவரும் ஒரு 100 ஆடு இருக்கும். ஆடு மேய்க்கிறோம். மாடு ஒரு 100 மாடு இருக்கும். மாடு மேய்க்கிறோம். பாலை கறந்து மோர் ஆக்கி ஊர் ஊரா சென்று வியாபாரம் செய்யக்கூடியவன். நம்ம தெருவுக்கு வந்திருக்கிற யாருக்குன்னா மோர் வேணும்னா சொல்லுங்க, மோர் கொடுக்குறேன். தயிர் வேணும்னா சொல்லுங்க, தயிர் கொடுக்குறேன். வெண்ணெய் வேணும்னா சொல்லுங்க, வெண்ணெய் கொடுக்குறேன். ஆமாங்க, இதை பாருங்க, காலையில ஒரு கிராகியும் காணோம். ஏங்க உங்களை தான் மோர் சாப்பிடுங்களேன். தொண்டை கட்டிக்குமா? என் மோரை குடிச்சு பாரு, தொண்டை அப்படியே குயில் மாதிரி இருக்கும். ஆமா, பி சுசிலா மாதிரி இருக்கும் தொண்டை. உங்களை தாங்க ஏன் வைக்க பாருங்க. ஏங்க உங்களுக்கு யாருன்னா மோர் மோர் வேணுமா? அவருக்கு பீர் தான் வேணுமாமா. போமா, பழக்கமே இல்ல. எங்க அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஏமா பழைய சோறு இருக்கும் வீட்டுல, மோர் வாங்கிட்டு போங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போடி போன காலையில. ஏங்க வியாபாரம் ஆகுதுன்னு நினைப்பாங்க. நீயா உட்காந்து நீயாவது ஒரு 10 ரூபாய் கொடுத்து காலையில போடி பண்ணலாம்ல. என்னம்மா இது? எந்த என் சாக்காத்து எதிர்களை வந்தாலும் தெரியலடி அம்மா. எனக்கு வியாபாரம் அரோகரை தானே கண்ணா பகவான கோவிந்தா நாராயணா. என்ன இது எந்த என் சாக்காத்து எதிர்களை வந்தாலும் தெரியலையே. அண்ணா இங்க பாருண்ணா, இங்க பாரு, இங்க வா, இங்க வா, இங்க வாங்க, இங்க பாரு. மோர் குடிச்சிட்டு போனா சும்மா போய் நடந்துங்க போறேன். என்னடி இது வியாபாரமே ஆகல. யாருன்னா வாங்குற யாரும் வரல. எனக்கு கூட எவ்வளவு வந்து போயிட்டாங்களா? அம்மா எங்க அம்மா அப்பதான் எடுக்குது பணம். இந்த சாந்தவெளி மோரை குடிச்சு பாருங்க, அப்ப நீங்களே சொல்லுவீங்க. ஆமா ராஜா அப்ப நான் குட்டியா அப்பா எங்க கூட்டுக்கார நிலமா என் கூட்டுக்காரன் தான். நிறைய செல்வம் சேரணும், எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும். நமது கிராமத்தில் ஆலப்பாக்கம் கிராமத்தில் எல்லா குடும்பமும் செல்வம் செழித்து இருக்கணும். எங்க கம்பெனி தான் தொடர்ச்சா வரணும் இனிமே. ஆமா நீ சொல்லல பகவானு சொல்லிட்டேன். ஆமாமா, இந்த மோர் தயிர் விற்கிறவங்க நாங்களா ஏத வைக்கணும். அதனால கண்ணை பிறந்ததே எங்களுக்குள்ள தான். பலராமனா இந்த ஒரு பலராம உள்ளகிறான் பலராம. மோர் வாங்கலையோ மோரே, தயிர் வாங்கலையோ தயிர். ஏமா ஓ ஓ மோர் விக்கிறம்மா. சொல்லுப்பா, என்னங்க வேணும்? எனக்கு சந்தேகம் வந்துச்சுமா. சந்தேகம் தானே வாய்க்கல வரக்கூடாது. அப்படியா? ஆமா, நீ சொன்னதை வச்சு எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த மேல ஆட்டுது கீழே மாட்டுதுன்னு சொன்னேன், அது என்னம்மா அது? ஆட கடவுளே, இந்த ஆளை பாருங்க, நல்லதான் கவனிச்சுக்கிறார் போலக்குது. மேலே ஆட்டுது என்றால் மேலே இருப்பது ஆட்டு மோர், கீழே மாட்டுது என்றால் ஏன்னா மோர் குடிச்சிட்டு போவா. வாயா இங்க வா, கொஞ்சோடு குடிச்சிட்டு போ. வெக்கப்படுறாரு. வெக்கப்பட்ட வேலை ஆகுமா? கீழே மாட்டுது என்றால் கீழே இருப்பது மாட்டு மோர். அதனாலதான் மேலே ஆட்டுது கீழே மாட்டுது அப்படி சொல்லுவாங்க. இத பாருங்கம்மா, எனக்கு குழந்தை இல்லம்மா, குழந்தை இல்லாத பாவியா நான் இருக்கிறேன். ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு திருமணம் முடிந்ததோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவருடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டிருப்பார். ஆனா இந்த பாவினா பிள்ளை இல்லாத பாவியா இருக்கிறேன்.
அம்மா பிள்ளை இல்லாத பாவியான ஆகிவிட்டது. அடுத்த வீதி செல்ல வேண்டும். சாந்தவேணி, நீலவேணி, கிருஷ்ணவேணி எங்கடி இருக்கீங்க? தாமரை முத்துக்களே தாமரை முத்துகள் அந்த கும்மியில் குத்துங்களே ஆயிரம் தாமரை முத்துகளே ஆனந்த கும்மியை குத்துங்களே ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுகள் ஆனந்த கும்மியை கொட்டுங்களே ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முத்துக்களே ஆனந்த கும்மியை கொட்டுங்களே ஆயிரம் தாமரை முத்துக்களே ஆனந்த கும்மியை கொட்டுங்களே மோர் வாங்கலையோ மோரி தயிர் வாங்கலையோ தயிர் ஏமா மோர் தயிர் யாரும் வாங்குறீங்களா சீதளமா இருக்கா ஐயோ இல்ல என்ன வாங்கிக்கிறீங்களா பால்கோவா கூட இருக்கு மருத்துவம் செய்யறாளா நான் எல்லாம் செய்யறேன் பால்கோவா வாங்கி சாப்பிடுங்க ஏமா நீங்க அண்ணா மோர் தயிர் ஏதாவது வேணாவா ஏன் தம்பி சூராயா ஏங்க நீங்க யாராவது வாங்கிக்கிறீங்களா மோர் தயிர் யாருக்கு உங்க அண்ணன் யாரு கண்ணனுக்கா சரி 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 யாருக்கா அப்ப மோர் தயிர் வேணாவா ஏன்பா 10,000 போய் மாட்டேங்கிறவங்கள
பசங்களா பால்ரா வாங்கிட்டு போங்கடா. டேய் மோரு குடுங்கடா, நல்லா இருக்கும். டேய் உங்களை தானே கூப்பிடுறேன். வேணாவா? சரி, வேற வீதியாவது நான் போய் பார்க்கறேன்.